என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன அவமானம் வந்தாலும் கலங்காமல் இரு. உன் ஆண்டவராகிய நான் அதை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவேன். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கி தலைகுனிந்து நிற்பதை நீ காண்பாய். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103 13 வசனம் அதிகாரம். என் மகனே, என் மகளே, நல்முடிவை எதிர்பார்த்திருந்த எனக்கு எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிறதே என்று கலங்குகிறாயோ? யோசேப்பின் வாழ்வில் தேவனின் செயலை சற்று கவனித்துப் பார். யோசேப்பின் பார்வையில் சகோதரர்கள் செய்தது தீமையான காரியம்தான், ஆனால் தேவனாகிய நான் அதை நன்மையாய் மாற்றினேன். ஆகவே எதிர்மறையான முடிவை குறித்து கலங்காதே. நீ எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பானதை நான் உனக்கு ஆயத்தம் செய்திருப்பதை நீ காண்பாய். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது. தேவனுடைய செயலை கவனித்துப் பார். பிரசங்கி அதிகாரம் 7 வசனம் 13. என் மகனே, என் மகளே, இன்று நான் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் இது. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்குச் சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் அதிகாரம் 91 வசனம் 10.